ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படியே முழங்கால் படியிடுவோம். இந்த நாளிலும் கூட இந்த 9வது மாதத்துடைய இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த 28ஆம் தேதியிலும் கூட அவர் கிருபையினால் நம்மை நடத்தக்கூடியவராய் இருந்து நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். அதனால இந்த நாள் ஆவியானவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அதை கட்டவிழ்த்துவிடும்படியாய் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் வர வேண்டியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆவியானோர் வேகத்திலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் அவர்களுக்குரிய பாதுகாப்பின் தூதனை உடன் அனுப்பும்படியாய் கூட ஸ்தோத்தரிப்போம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறையில்லை. கர்த்தர் நல்லவர். நாம் அவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லை. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைவை நிறைவாக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். எதிலெல்லாம் குறைவு போட்டு கிடக்கிறோமோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கக்கூடியவர் தான் நம்முடைய தேவன். அதனால் நிச்சயமாகவே நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது நம்மை ஒரு நிறைவாய் நிரப்ப, நிறைவாய் நடத்த, நிறைவாய் கொண்டு போக அவர் போதுமானவராகவே இருக்கிறார். அதை விசுவாசித்தவர்களாக எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தெரிந்த பாடலில் சேர்ந்து பாடும். வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே, எனதரசே, எந்தன் ஒத்தாசை பர்வதமே, எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே, எனதரசே, வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே, எனதரசே, எந்தன் ஒத்தாசை பர்வதமே, எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எந்தன் ஒத்தாசை பர்வதமே,
எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. மலைகள் பெயர்ந்து மாறிடினும், நிலைகள் தகர்ந்து போயிடினும். மலைகள் பெயர்ந்து மாறிடினும், நிலைகள் தகர்ந்து போயிடினும். மாறாத உந்தன் கிருபையாலே ஆறுதல் எனக்கு அளிப்பவரே. மாறாத உந்தன் கிருபையாலே ஆறுதல் எனக்கு மாறாத உந்தன் கிருபையாலே ஆறுதல் எனக்கு அளிப்பவரே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. என்னை காப்பவர் உறங்காரி, எந்தன் தேவன் துணையாவார். என்னை காப்பவர் உறங்காரி, எந்தன் தேவன் துணையாவார். எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை சேதங்கள் ஒன்றும் மருகாதே. எல்லா தீங்குக்கும் காப்பவரே, சேதங்கள் ஒன்றும் எல்லா தீங்குக்கும் காப்பவரே, சேதங்கள் ஒன்றும் அணுகாதே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வலப்பக்கம் எந்தன் நிழல் நீரே, வழுவா காத்திரும் கண்மலையே. வலப்பக்கம் எந்தன் நிழல் நீரே, வழுவா காத்திரும் கண்மலையே. அற்புதம் அதிசயம் செய்பவரே, என்றும் எங்கள் துணை நீரே. அற்புதம் அதிசயம் செய்பவரே, என்றும் எங்கள் துணை நீரே. வானமும் பூமி படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. எந்தன் புகழிடம் நீர்தானே, அஞ்சிடும் நேரம் அணைப்பவரே. எந்தன் புகழிடம் நீர்தானே, அஞ்சிடும் நேரம் அணைப்பவரே.
பயங்கள் யாவையும் அகற்றினீரே, பாரினில் எந்தன் துணை நீரே. பயங்கள் யாவையும் அகற்றினீரே, பாரினில் எந்தன் துணை நீரே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. அடைக்கலம் எனக்கு நீர்தானே, கோட்டையும் மதிலாய் நிற்பவரே. அடைக்கலம் எனக்கு நீர்தானே, கோட்டையும் மதிலாய் நிற்பவரே. ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே, எந்த நேரமும் ஜெயம்தானே. ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே, எந்த நேரமும் ஜெயம்தானே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. எந்தன் ஒத்தாசை பர்வதமே, எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். எந்தன் ஒத்தாசை பர்வதமே, எந்தன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. வானமும் பூமியும் படைத்தவரே, வல்ல தேவனே எனதரசே. கர்த்தனால் ஒரு இன்னொரு பாடலும் சேர்ந்து பாடுவோம். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு, வாழ்வளிரும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன். பரிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைதனை காட்டினார் நன்றி சொல்வேன்.
உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு எளியவரை நோக்கினார் நன்றி சொல்வேன். ஏழைதனை நேசித்தார் நன்றி சொல்வேன். ஏழைதனை நேசித்தார் நன்றி சொல்வேன். அடிமைகளின் நிலங்கொடித்தார் நன்றி சொல்வேன். அடியவரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். அடிமைகளின் நிலங்கொடித்தார் நன்றி சொல்வேன். அடிமையரின் குரல் கேட்டார் நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணர செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். உரிமை தரும் வேள்வியை உணர செய்த இயேசுவை ஆடியே பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லலுக்கு வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு வானெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்று நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று நன்றி சொல்வேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை காத்து நடத்துகிறதான ஒரு தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நம்ம அறிந்த காரியங்கள் அறியாத காரியங்களிலிருந்தும் நம்மை காக்கிறதான ஒரு கர்த்தர். இடத்துல ஒரு வருஷத்து வாசிகளை எடுத்துக்கொள்ளுங்க. 34வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இங்கே வேதத்தில் எப்படி போடப்பட்டிருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய தூதன் பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார் என்று தான் போடப்பட்டிருக்கணும். ஏன்னா மேலுள்ள வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ மேலே பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு இடுக்கண் இருக்குது, ஒரு நெருக்கம் இருக்குது. அந்த நெருக்கம் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் விடுவிக்கிறார். அப்போ கீழே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை. இப்போ வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? இன்றைக்கி அநேக நேரம் இடுக்கண்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது இடுக்கண்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து தான் பயப்படுகிறோமே தவிர கர்த்தர் மீது இருக்கிற பயம் இல்லாமல் போகிறது. இங்கே தான் வாசிக்கிறோம், இடுக்கணுக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார் என்று போடப்படலை.
பிரச்சனைகளுக்கு பயப்படுறவர்களை விடுவிக்கிறார் என்று போடப்படலை, தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இடுக்கண் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். அப்போ நாம் பயப்படுகிற நேரத்தில் கர்த்தர் மீது நம்ம நம்பிக்கையை உறுதிப்படுத்துவோம், ஸ்திரப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை விடுவிக்கக்கூடியவர். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். தொடர்ந்து பயப்படுகிற மனிதர்களுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார் என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆகாரை குறித்து பார்த்திருக்கிறோம், யோசுவாவை குறித்து பார்த்திருக்கிறோம். ஆகார் அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததான காரியத்தில் கர்த்தருடைய கரம் ஆகாரோடு கூட இருந்தது. கர்த்தர் அவர் அலைச்சல்களை அவர் அறிந்திருந்தார். எங்கே அலைகிற, எங்கே திரிகிற என வேதத்தில் வாசிக்கிறோம். அவள் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து என்று, அவள் எங்கே போகிறாள் என்பதை குறித்தெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். தெய்வ பக்தி உள்ள சந்ததிக்கு நன்மைகள் செய்யாமல் அவர் போவதே அல்ல. கர்த்தர் மீது நம்முடைய விசுவாசத்தை வைப்போம். இடுக்கண்கள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகளையும் இடுக்கண்களையும் பார்த்து பயப்படாதபடி எனக்காக ஒருவர் இருக்கிறார், யாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியவர் என்கிற விசுவாசத்தை இருதயத்தில் வைப்போம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை சார்ந்திடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திடுவேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை சார்ந்திடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சேர்ந்திடுவேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் கணக்கினில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை சார்ந்திடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சேர்ந்திடுவேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரி முன்பு விழாமல் காத்தீர். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரி முன்பு விழாமல் காத்தீர். சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையால் என்னை அபிஷேகம் செய்தே. சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையால் என்னை
அபிஷேகம் செய்தீர். என் அலைச்சல்களை அறிந்தவர், என் கண்ணீரை காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவர், என் கண்ணீரை காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உன்னை சார்ந்திருவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க பயமொன்றும் இல்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை, நீர் என்னோடு இருக்க குறை ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவர், என் கண்ணீரை காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவர், என் கண்ணீரை காண்பவர், என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவர், என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவர், என் கண்ணீரை எல்லாம் கணக்கினில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை சார்ந்திருவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிருவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். பயப்படுகிற நேரங்களில் கர்த்தரையே அதிகமாக பிடித்துக்கொள்ளும். எவ்வளவுக்கு அதிகமாக பயன்படுத்துகிற சூழ்நிலை வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கர்த்தரை இன்னும் விசுவாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்ற திட நம்பிக்கையை இருதயத்தில் வைத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை அவர் சூழ பாளையம் இறங்கி அவர் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கும் பொழுது கர்த்தர் அவரை போல நம்மை மாற்றுவதற்கு வேதத்தில் எந்த இடத்துலையும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலோ எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலோ இயேசுவானவர் எந்த இடத்திலையும் அவர் பயந்ததாக போடப்படவே இல்லை. வேதத்தில் அவரை கொலை செய்ய வந்த பொழுதும் கல்லெறிய வந்த பொழுதும் அவர் பயப்படவே இல்லை.
காரணம் அவர் அறிந்திருந்தார் பிதாவானவர் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறார் என்பதை. இந்த விசுவாசத்தை இருதயத்தில் வைப்போம். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகமும் அதில் உள்ளவைகளும் ஒழிந்து போகும். ஆனால் வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்புகளோ அது அழிந்து போவதே அல்ல. கர்த்தருடைய வார்த்தை மாறுகிறதல்ல. கர்த்தருடைய வேத வசனம் பொய்யாக போவதே அல்ல. நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அந்த வார்த்தை உண்மையுள்ளது. அதை நம்பும் பொழுது கர்த்தர் அது நமக்கு பிரயோஜனமுள்ள ஒன்றாய், நம் வாழ்க்கையில் பழிக்கத்தக்க ஒன்றாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுக்கிறவர். கர்த்தரோடு இசைந்து வாழ்வதற்கு, கர்த்தரோடு இசைந்து இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம். முயற்சி எடுப்போம். எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும் நம்பிக்கை இழந்து போகாதபடி, பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. கர்த்தரோடு இருக்கின்ற பொழுது உண்மையுள்ளவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிற தேவன் நம்முடைய வாக்கு தத்துவங்களை நமக்கு நிறைவேறும்படியாக செய்யக்கூடியதானவராயிருக்கிறார். உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவி ஈசையா, உம்மை போல் மாறிடுவி. உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவி ஈசையா, உம்மை போல் மாறிடுவி. உலக வாழ்வு மாய்தானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உலக வாழ்வு மாய்தானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவே ஈசையா, உம்மை போல் மாறிடுவே. மாம்சத்தின் கிரியைகள் அழிந்தே போகும், ஆவியின் வரங்களோ வளர்ந்தே பெருகிடும். மாம்சத்தின் கிரியைகள் மறைந்தே போகும், ஆவியின் கனிகளோ வளர்ந்தே பெருகிடும். அதிசயம் அனுதினம் என் வாழ்வில் வளருமே, அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அதிசயம் அனுதினம் என் வாழ்வில் தொடருமே, அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம். அன்பான தேவனே உமக்கே ஸ்தோத்திரம்.
உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். பாவத்தின் சாயலில் நான் அலைந்தேன், பரிசுத்தம் இன்றி நான் வளர்ந்தேன். பாவத்தின் சாயலில் நான் பிறந்தேன், பரிசுத்தம் இன்றி நான் அலைந்தேன். என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மை போல் என்னையும் மாற்றிடவே. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. கர்த்தரோடு இருக்கின்ற பொழுது கர்த்தர் காரியங்களை நன்மைக்கு ஏதுவாக மாற்றக்கூடியதான ஒரு தேவன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தருடைய சித்தத்தை செய்வது இருதயத்தின் ஏக்கமாக மாற வேண்டும். கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தர் அவரை போல நம்மை மாற்றுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை, சீர்கெட்ட காரியங்களை, பள்ளமான காரியங்களை, தாழ்த்தப்பட்ட காரியங்களை நம்மை உயர்த்தி கனப்படுத்துவது அதிக நிச்சயம். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
தானே நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்கா நான் உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையும் தந்தேனையா, உம்மை போல் என்னையும் மாற்றுமையா, உமக்காக என்னையும் தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அவர் நம்மோடு வரக்கூடியவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் உம்மை விட்டு நான் மாற மாட்டேன் என்று தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு பக்தன் பாடும்போது, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று பாடியிருக்கிறார். அநேக முறை அந்த கோரஸை நம்ம பாடியிருக்கிறோம். அந்த சிலுவையை பார்த்து நம்ம கடந்து போகும்போது, அவரையே நாம் பிடித்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். அந்த புதிய தீர்மானத்தோடு கடந்து போகிறோம் என்று விசுவாசத்தோடு எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து மீதியான பகுதிகளையும் ஆவியானோர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களை கர்த்தர் வேகத்திலே கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதத்தை வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு எழுந்திருப்போம். சங்கீதம் புஸ்தகத்தில் 74 நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகத்தில் 74. கர்த்தர் நல்லவர். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டால் கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானால் உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தம் பண்ணினார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும்.
ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்காரும். இந்த நாளிலும் இந்த 74வது சங்கீதத்தை 9வது முறையாக வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது சபை உயிர்மீட்சி அடைய வேண்டும் என்றதான ஒரு தலைப்பிலே கொடுக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். சபை என்ன செய்ய வேண்டுமா? உயிர்மீட்சி அடைய வேண்டும். சபை என்றால் என்ன? சபை என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட, கர்த்தரோடு இணைந்து இருக்கக்கூடியதான கூட்டம்தான் சபை என்பது. அந்த சபை என்ன செய்ய வேண்டுமா? உயிர்மீட்சி அடைய வேண்டுமாம். அப்போ உயிர்மீட்சி அடைய வேண்டும் என்றால் அந்த சபை எப்படி இருக்கிறது? செத்து மரித்து போய் கிடக்கிறது. இது எழுத்தின்படி இன்றைக்கு இருக்கிற சபையை குறித்து சொல்லலை. அந்த இஸ்ரவேல் காலத்தில் இருந்ததானே அந்த ஜனங்களை குறித்தும் அங்கு ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை குறித்து சொல்லி இருக்குது. ஆனால் இது நமக்கும் சொந்தம். அப்போ சபை செத்து போய் கிடக்கிறது. அதற்கு ஒரு உயிர் மீட்சி வேண்டும். செத்து போய் கிடக்குனா எப்படி செத்து போய் கிடக்குது? உயிரோடு இருக்கிற மனிதன் எதையெல்லாம் செய்வானோ அவைகளெல்லாம் செய்யாதபடி இருக்கிறதற்கு பெயர் தான் மரித்து போனது, உணர்வுகளற்றது. ஆமாம், இது ஒரு அநேக நாட்களுக்கு முன்பு, அநேக வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஊழியர், அதாவது அந்த மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்வார்கள், அதாவது பாரம்பரிய சபைகள், அப்படி ஒரு பாரம்பரிய சபைக்கு ஒரு போதகரை, ஆயரை மாறுதல் செய்தார்கள். அவர் அங்கே போய் பார்த்தாரு. சூழ்நிலைகள் அவர்களுக்கு தெரியும், ஒருவருக்கொரு பரிமாறிக்கொள்வார்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி. 2வது வாரம் வரும்போது அந்த சபையில் ஒரு அதாவது அந்த சவப்பெட்டி ஒன்று அங்கே இருந்திருக்கிறது. எல்லாம் ஆராதனைக்கு வரும்போது சவப்பெட்டி ஒன்று அங்கே இருந்திருக்குது. அங்கே வந்து அந்த சபை அங்கத்தினர்களுக்கு ஒன்றும் புரியலை. பெரிய ஒரு ஆச்சரியம். இது ஏன் இங்கே சவப்பெட்டி வந்திருக்குது? சவப்பெட்டி வைத்திருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மணி அடிக்கிற விதங்கள் இருக்குது. கோபுரங்களில் கட்டி இருக்கிற மணிகள், அது சபைக்கு உள்ள மணி அடிக்கிற மரித்தவர்களுக்குரிய அந்த விதங்கள் உண்டு. ஊரில் பெரிய விபத்துகள் என்றால் அதற்கு அடிக்கிற விதங்கள் உண்டு. ஒவ்வொன்றும் மாற்றங்கள் உண்டு. ஆனால் ஒன்றும் இல்லை, நிறைய இது இந்த ஒரு வச்சிருக்கிறார் ஏனத்திலேன்னு எல்லாம் யோசித்து கொண்டிருந்தாங்க. இவர் சொன்னாராம், இன்றைக்கு ஒரு சபைப்பட்டிங்க கொண்டு வந்து வச்சிருக்குது, இதில் இவரை இன்றைக்கு நாம் அடக்கம் பண்ண போகிறோம் என்று அவர் சொன்னாராம். நாம் அடக்கம் பண்ண போகிறோம் என்று அவர் சொன்னாராம். அங்க இருந்து அவங்களுக்கு புரியல யார் அடக்கம் பண்ணி இருக்குது என்னன்னு சொல்லி. சரி, பெட்டியை திறந்து வச்சாச்சு. லைனா வந்து எல்லாரும் பார்த்துட்டு போங்க, முடிச்ச உடனே நம்ம போய் அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆராதனை முடிந்தது. எல்லாம் வந்து லைனில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் பிரமித்து போய் பயந்த சுபாவத்தில் போய் உட்கார்றாங்க. கடைசியில் பெட்டியை மூடலான்னாரு. மூடுனாங்க. பக்கத்திலே கல்லறை தோட்டத்தில் குளிங்கன்னு புதைச்சிட்டு வந்துட்டாங்க. அதில் யாரை அங்கே பதித்து புதைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கண்ணாடியை வச்சுருந்தார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை, நடந்த சம்பவம் அது, கண்ணாடி அதில் வச்சுருந்தார். போகிறவங்கள்லாம் அதில் பார்க்கும்போது யார் முகம் தெரியும்? அவங்க முகம் தெரியும். அவர்கள் செத்து போன நிலைமையில் இருந்தவர்கள். அதற்கு பின்னாடி அந்த சபையில் ஒரு உண்மையான உயிர் மீட்சி உண்டானது என்று சொல்லி அந்த சத்திரத்தில் நான் வாசித்தேன். அப்போ இங்கே வரும்போது
சபையை உயிர்ப்பிக்கும்படியாய் இவன் எழுதுகிறான். இவன் யார்? இது இந்த மேலே போட்டுக்கல பார்த்தோன்னா ஆசாப்பின் சங்கீதம் என்று போட்டிருக்குது. ஆசாப் யார் என்று பார்த்தோம்? பாடல் குழு தலைவன். அப்ப அந்த பாடல் குழு தலைவனுக்கு ஒரு வேதனை இருந்தது. நம்முடைய சபை செத்து போய் கிடக்கிறது, ஒரு உயிர்மீச்சற்ற நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாரம் இருந்ததுனால தான் இதை அவன் பாடக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அந்த 2வது வசனத்தை வாசிங்க. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த, அதாவது பூர்வத்திலே நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய ஜனமும் அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். பூர்வ காலத்தில் நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபையும், நீர் மீட்டு கொண்ட உம்முடைய சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாய் இருக்கிற சீயோன் பர்வதத்தை நினைத்தருளும். இந்த சீயோன் பர்வதம் எருசலேமை குறிக்கக்கூடியது. நீர் அங்க வாசமா இருக்கிறீங்க, அதை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இங்க சொல்றான். ஏன் நினைவு கூற சொல்றான்? அந்த சபை பூர்வ காலத்தில் சம்பாதித்த சபை, நீர் மீட்டு கொண்ட சபை, இதை நீங்க நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வரும்போது, நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். நீர் வாசம் பண்ற அந்த இடம் நெடுநாளா பாழா கிடக்குதியா? உம்முடைய சபை பாழா போயிடுச்சு. அதனால நீங்க என்ன செய்யுங்க? அதை உயிர்ப்பிக்கும்படியாய் உம்முடைய பாதங்களை அந்த இடத்திலே வந்து நிறுத்தும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். 4வது வசனத்தில் வரும்போது, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்திற்குள்ளே கர்ச்சித்து, அப்போ சபைக்குள்ளாய் சத்துருக்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆமா, இன்றைக்கு சபைகளுக்குள்ளாய் சத்துரு உள்ளே நுழைகிறான். சத்துரு என்று சொல்லும்போது நமக்கு விரோதமாய் உள்ளவர்கள் யாரும் உள்ளே நுழையல. அதற்கு பின்பாய் நம்முடைய மனங்களிலே, நம்முடைய ஆவிக்குரிய சிந்தையிலே அநேக பாவமான தவறான அநேக சிந்தைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அன்றைக்கு எழுத்தின்படி அநேக தவறுகளும் பாவங்களும் சபைக்குள்ளாய் வந்தது. அதைத்தான் இந்த மனிதன் அங்கே கோடிட்டு சொல்லுகிறான். இதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் வரும்போது, கோடாரிகளை ஓங்கி சோலையில் மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். பேர் பெற்றதுனா என்ன? பேர் பெற்றதுனா பிரபலமா இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு மனிதன் பிரபலமாகிறது, அது எதுல பிரபலமாகறாங்கிறதெல்லாம் அவங்கள பொறுத்தது. ஆமா, என் பேப்பர் நாளைக்கு பேப்பரில் வரணும், என் படம் நாளைக்கு பேப்பரில் வரணும்னு சொன்னால் எப்படி வேணாலும் வரலாம். நன்மை செய்தாலும் வரலாம், தீமை செய்தாலும் வரலாம், இல்லையா? அப்போ இங்கே வரும்போது அவன் பேர் பெற்றவனாய் இருந்தான். அதாவது அவன் பேர் பரவக்கூடியதாய், அவன் பெருமைப்படத்தக்கவனாய், அநேகர் அவனை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடியவனாய் அவன் பெயர்கள் மாறினது என்று சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அவன் யார்? அவன் யார்? மேல அதிலே வாசிக்கிறோம். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் தான் பெயர் பெற்றானா. சோலைனா என்ன? சேலைனா தெரியும். இன்னைக்கு யாரும் சேலைன்னு கூட சொல்றது இல்லை. சேலைனா என்ன? சேலைனா தெரியுமா? சேலைனா தெரியுமா? சேலைனா என்ன? ஆமா, இன்னைக்கு சேலைங்கிறது யாரும் சொல்றது இல்லை. சாரி இல்லைன்னா புடவைங்கிறது கூட குறவு தான். சாரீஸ் எல்லாம் இங்கிலீஷ் பீஸாக மாறிடுச்சு. ஆமாம்,
சோலை என்றால் என்ன? செழிப்பான இடம் சோலை அல்ல. நிறைய மரங்களும் செடி கொடிகளும் சூழ்ந்த ஒரு இடம்தான் சோலை. அந்த சோலை என்ன ஆர்டர்ல இருக்கும்னு தெரியுமா? என்ன ஒழுங்குல இருக்கும்னு தெரியுமா? ஒரு சோலை என்ன ஒழுங்குல இருக்கும்? சோலை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? மலைகள் நிறைந்த பிரதேசங்களில் இருக்கிறதெல்லாம் சோலை தான். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த கேரளாவுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால், குறிப்பாக மார்த்தாண்டம் தாண்டினீர்கள் என்று சொன்னால், அது கேரளா பார்டரை சேர்ந்தது. முழுவதும் அப்படித்தான் இருக்கும். மலைகளும் மரங்களும் ஆறுகளும் குளங்களும் நிறைந்த இடம். அதுக்குள்ளே போகும்போது அந்த சோலை என்று சொல்லக்கூடியதான அந்த விவசாயம் பண்ணுற இடமா இருக்கட்டும், விவசாயம் மற்ற இடமா இருக்கட்டும், அது ஒழுங்கற்ற நிலைமைகளில் தான் இருக்கும். ஒரு ஒழுங்கில் இருக்காது. மரங்கள் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். சில வேளை ரப்பர் தோட்டத்துக்குள்ளே போனால் அது ஒழுங்காக இருக்கும். அவங்க ஒரு லைன் பிடித்து ரப்பர் மரங்களை உருவாக்கி வச்சுருப்பாங்க. மற்றபடி சோலையில் இருக்கக்கூடிய மரங்கள் ஒரு ஒழுங்கற்ற நிலைமையில் தான் அந்த மரங்கள் இருக்கும். ஒழுங்கில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மரங்களை வெட்டுகிறவன் பெயர் பெற்றான். அதுவும் கோடாரியை கொண்டு. அந்த மரத்தில் வெட்டுற, அந்த மரத்தை கோடாரியால் வெட்டுறவனுக்கு எப்படி புகழ் வரும்? எப்படி பேர் வரும்? வெட்டி எடுக்கிறதே அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அதனால பேர் பெற்றான். ஆமா, ஒரு பக்கத்தில் அது உண்மை. அது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. அதனால கோடாரினே போட்டிருக்குது. கத்தி பட்டயம் எல்லாம் போடலை, கோடாலினே போட்டிருக்குது. அப்போ இது அவன் ஆவிக்குரியபடி நாம் சிந்தித்து பார்க்க முடியாது எழுதி வைத்திருக்கிறான். சோலை என்று சொல்லும் போது மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. வேதத்தில் மரங்கள் என்று வரும்போதெல்லாம் எதை குறித்து ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது? 75% மனிதர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சோலையில் இருக்கும் மரங்கள் ஒழுங்கற்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடியது. அப்படி என்றால் உயிர் மீட்சி இல்லாதபடி ஒழுங்கற்று இருக்கக்கூடிய மரங்களை கோடாரி வைத்து வெட்டி சீர்திருத்துவது. சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களை சீர்திருத்துவது. கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்குது. மரங்களின் அருகே கூட கிடையாது, வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரங்கள் எதுவோ அதெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதுதான் கோடாரி. ஒழுங்கற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியதான அந்த சபையை சீர்திருத்தும்படியாய், ஒரு உயிர் மீட்சியற்ற சூழ்நிலை இருக்கும் சபையை சீர்திருத்தும்படியாய் கோடாரி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் அன்றைக்கு அதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறோம்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், உட்கார்றோம், எந்திரிச்சு போகிறோங்க நிலைமையில் இருக்கிறோமா? இல்லை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நமக்குள்ளாய் ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதில், மற்றவர்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிற்பதில் நாம் ஒரு மாதிரியாய் நிற்கிறோமா? அதை அவங்கவுங்க கேட்டு பாருங்க. அவங்கவுங்க கேட்டு பாருங்க, அது உங்களுக்கே தெரியும். ஆமாம், இதை குறித்து தான் இந்த மனிதன் சொல்லிக்கொண்டே வர்றான். சொல்லிட்டு வந்து கடைசி அந்த 11வது வசனத்தை வாசிங்க. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? எடுத்து அதுக்கு மேலே யாரன்னு நீங்க வாசித்துக்கங்க. ஆனால் ஒன்று, உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறீர்? போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டேன்?
அந்த 73வது சங்கீதத்தில் 23வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். இதை கேட்டிருந்தேன். வசனம் கண்டுபிடிச்சிங்களா? ஆம், இந்த ஆன்லைனில் பார்க்கக்கூடிய ஒரு நபர் ஆமாம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அந்த வசனத்தை குறித்து அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் இங்கே உட்கார்றவங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். ஆமாம், நமக்கு அதுதானே பெருசு, பெரிய ஒரு வியாதி. ஆமாம், அதனால் அனுப்பிச்சிருந்தாங்க, வசனத்தை அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இந்த வசனத்தில் வரும்போது வலதுகரத்தை பிடித்து, அவர் வலதுகரத்தை, அதாவது நம்முடைய வலதுகரத்தை அவர் பிடிப்பார் என்றால் அவர் எந்த கரத்தால் பிடிக்க வேண்டும்? அவர் இடது கரத்தால் தான் நம்முடைய வலது கரத்தை பிடிக்க வேண்டும். வலதுகரமும் இடதுகரமும் ஒன்றாய்த்தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். ஆனால் இங்கே இப்போ நம்ம வாசத்தில் என்ன வாசிக்கிறோம்? 11ல் உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறேன். அங்கே வலது கரத்தை கொண்டு நம்மை தாங்குகிறார். அப்போ நம்முடைய வலது கரத்தை பிடித்து அந்த 73:23 வாசிங்க. ஆனாலும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். அப்போ என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்னா அவர் இடது கரத்தால் தான் தாங்கி இருக்க வேண்டும். அங்க நமது வலது கரம், அது நமது வலது கரம், வலது கையிலும் தாங்கி இருக்கலாம், மாற்றம் இல்லை. இங்க வரும்போது தெளிவா சொல்லுது, உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்ளுகிறேன். இது ரெண்டுக்கும் அந்த ஒரே வசனத்துல தான் பதில் இருக்கு. ஆனா வசனத்தை போடுவது மாத்திரம், வசனத்தை ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்தை ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. சங்கீதத்திலிருந்து நீதிமொழிகள் வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். அதனால பல முறை சொன்னது தான் இது. நான் திடீரென்று பல முறை இதை சொல்லி இருக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. அதோடு இதெல்லாம் ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்டேன், அதையும் பாருங்க. கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வழக்கம் போல அந்த சில அறிவிப்புகள். வழக்கம் போல புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இங்கே சபையில் ஜெபம் இருக்கும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை இரவு விழிப்பு ஜெபம் இருக்கும். அது 9:30 அது 10:30 11 வர்றவர்களை பொறுத்து அது இருக்கும். அதனால் ஜெபங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 30ஆம் தேதி கூடப்பாக்கத்தில் எமிமா மகன் 2வது மகன் கிதியோனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகனுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. 1ஆம் தேதி கீர்த்தனாக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒன்று கிதியோ, இன்னொன்று கீர்த்தனா. கீழே போட முடியாது இல்லை? ஆமாம், ஒரே அந்த எழுத்துல தான் வருது. 30ம் 1 அந்த 2 பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 2 பிள்ளைகளுடைய படிப்பிற்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளட்டும். தொடர்ந்து அந்த வாலிபமாள் ரேவதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்கும்படி. தம்பி டைட்டஸுடைய மனைவி ஆஸ்மிக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த நாட்களில் அந்த மழை அதிகமாய் பலப்படுத்தட்டும். அதோடு சிஸ்டரை மனநோவாக்கினதான அந்த சகோதரியை கர்த்தர் ரட்சித்து கொள்ளட்டும், அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். அதோடு அந்த மிஷனரி காணிக்க இருப்பவர்கள் பார்த்து கொடுங்க. உண்டியலையும் நல்ல கிரியையோடு கண்ணோக்கி பாருங்கள். தொடர்ந்து இந்த 2 கட்டிடத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வேகத்தில் அதை முடித்து கொடுக்க, அதனுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாமெல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவதாக சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
நித்திரையில் இருப்போரே கர்த்தரை தேடுங்கள், அக்கரைக்கு போவாருங்கள். எழுந்து அக்கரைக்கு போவாருங்கள். நித்திரையில் இருப்போரே கர்த்தரை தேடுங்கள், அக்கரைக்கு போவாருங்கள். எழுந்து அக்கரைக்கு போவாருங்கள். என்னையுடன் தீவட்டியை ஏந்தி செல்லும் மனவாட்டியே, இருள் சூழ்ந்த காலமாம் என்னை வாங்க முடியுமா? என்னையுடன் தீவட்டியை ஏந்தி செல்லும் மனவாட்டியே, இருள் சூழ்ந்த காலமாம் என்னை வாங்க முடியுமா? மன்னன் வர தாமதமா, தூங்கி விடலாகுமா? மன்னன் வர தாமதமா, தூங்கி விடலாகுமா? மூடின கதவை திறக்க உன்னால் முடியுமா? முடியுமா? நித்திரையில் இருப்போரே கர்த்தரை தேடுங்கள், அக்கரைக்கு போவாருங்கள். எழுந்து அக்கரைக்கு போவாருங்கள். ஆவேசம் இல்லை ஐயா ஆவியான தேவனே, அற்ப விசுவாசமாம் அமிழ்ந்து போகலாகுமா? ஆவேசம் இல்லை ஐயா ஆவியான தேவனே, அற்ப விசுவாசமாம் அமிழ்ந்து போகலாகுமா? ஆழ்கடலில் பயணமாம் மலை காற்று வீசுமாம், ஆழ்கடலில் பயணமாம் அலை காற்று வீசுமாம். அதற்கும் இயேசு அருகில் உள்ளார், போதுமா போதுமா? நித்திரையில் இருப்போரே கர்த்தரை தேடுங்கள், அக்கரைக்கு போவாருங்கள். எழுந்து அக்கரைக்கு போவாருங்கள். நித்திரையில் இருப்போரே கர்த்தரை தேடுங்கள், அக்கரைக்கு போவாருங்கள். எழுந்து அக்கரைக்கு போவாருங்கள். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு கொடுத்ததான இந்த காணிக்கையிலே கர்த்தருடைய கரம் இருந்து அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்துக்கொள்ளும்படி, நாம் எந்த அளவுக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு திரும்ப நமக்கு வரும். சும்மா வராது, அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நமக்கு வரும். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படித்தான் நடத்துகிறார், இன்னும் அப்படி நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த பிறந்த நாளை காணப்போகிறதான இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை காத்து கொள்ளும்படியாய், படிப்பிலும் அவருடைய கரம் இருந்து பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இருக்கக்கூடிய மற்ற ஜபங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரத்திலே பார்க்க போகிறதான ஒவ்வொருவரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் காத்துக்கொள்வாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறபடியினால், அவர் நமக்கு துணையாய் இருக்கிறபடியினால் இதுவரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். அவர் இடத்திற்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர் நமக்கு பாதுகாப்பாய் வருகிறார். இடத்துக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல. நேற்று அந்த வீட்டு ஜபத்தில் வரும்போது ஒரு வசனத்தை சொன்னேன். ஏன்னா நேற்றைக்கு ஒரே லைனில் இருந்த 3 இடங்களுக்கு ஜபிக்கும்படியாய் போயிருந்தேன். ஒரு இடத்துல ஒரு டெய்லரிங் கடை திறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு ஜபிக்கும்படியாய் வரும்போது, வேறு ஒரு பிரச்சனைகளோடு இருக்கிற ஒரு மரக்கடை, அவர்களுக்கும் ஜபிக்க வேண்டும் அழைத்தார்கள். அதை ஜபித்து விட்டு தொடர்ந்து அந்த வீடு ஜபத்தை நடத்தி விட்டு கடந்து வந்தேன். அங்கே வரும்போது அந்த 1 கொரிந்தியர் 10:4 அவர்களோடு நான் பேசும்போது ஆலோசனை, அதை வாசிங்க. 10:4, ஞான கண்மலையின் தண்ணீரை எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற, மறந்துடக்கூடாது. வரும்போது அவர்களோடு சென்றான்னு போடல, அவர்களோடு கூட சென்ற அப்படின்னு அர்த்தம் என்ன? இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம நிழல் எங்க போகுது? நிழல் எங்க போகுது? கூடவே போறது. உட்கார்ந்தா, படுத்தா என்ன இது? படுத்தா தெரியாதுல்ல? தெரியாது. படுத்தா என்ன பாகம்? நம்ம நிழல். ஒரு மனுஷன் நடக்க ஆரம்பிச்சான காலையில் நடக்க ஆரம்பிக்கும் போது பின்னாடி பார்த்தா பெரிய ஒரு உருவம் அவனுக்கு முன்னாடி ஓடுற மாதிரி இருந்துச்சான். ஏன்னா இவன் நிழல் பெரிதாய் தெரியும். ஓட ஓட அதுவும் ஓடிக்கிட்டு இருந்திருக்குது. என்ன இவ்வளவு வேகமா நமக்கு முன்னாடி ஓடுதுன்னு ஒரு இடத்துல போய் நின்றுருக்கான். மதியானம் ஆயிடுச்சு, அதை காணோம். சரி, நமக்கு முன்னாடி ஓடின உருவம் மறைஞ்சிருச்சு, நம்ம தைரியமா போனான். கொஞ்சம் பொறுத்து பின்னாடி பார்த்தா அந்த உருவம் வரட்டுற மாதிரி இருக்குதான். ஏன்னா இப்போ மாலை நேரம் ஆயிடுச்சு, நிழல் பின்னாடி வந்துருச்சு. நேரம் ஆக ஆகாது பெரிய உருவமாக தெரியுது. இவன் ஓட ஓட விரட்டிக்கிட்டே வருது. இது விரட்டிக்கிட்டே வருது, என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப முடியாமல் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டாங்க. படுத்துட்டு பார்த்தா அதை காண. அப்பா, இப்போதான் அது என்னை விட்டு போயிருக்கு, அந்த உருவம் எதுன்னு தெரியலன்னு. அப்போ நம்முடைய நிழல் எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அதை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. அது நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்று. அதுதான், இதை புரிந்து கொள்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவர்களோடு கூட, அவர்களோடு இல்லை, அவர்களோடு கூட. ஆமா, அப்போ அவர்களோடு கூட சென்று கொண்டே இருந்தார். தொடர்ந்து வாசி. சென்ற ஞான கண், ஏன்னா கண்மலையை அடித்தான் மோசே, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அதை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலை அங்கே போட்டிருக்குது. அவர்களோடு கூட வந்தது, எல்லா சூழ்நிலையிலும் வந்தார்கள், அது வேறு, நான் அதற்குள்ள கடந்து போனேன். அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தேவன் நமக்கு எப்பொழுதுமே என்ன செய்கிறார்? துணையாய் இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அவர் இல்லை.
நம்ம சில நேரம் என்ன யோசிப்போம்னா, நமக்கு முன்னாடி தான் துணைக்கு வரணும்னு யோசிப்போம், இல்லை நமக்கு பின்னாடி தான் வரணும்னு யோசிப்போம், நம்ம கையை பிடிச்சிட்டு வரணும்னு யோசிப்போம். இது மனிதர்கள் சாதாரணமாக யோசிக்கக்கூடியது. ஆனால் நமக்கு எப்படி இருந்தால் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர் அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர். அந்த பாதுகாப்பை கொடுக்கும்படிதான் அவர் நம்மோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சில இடங்களில் துணையாய் நிற்கிறார், சில இடங்களில் துணையாய் வருகிறார். இங்கே துணை நில்லும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். அப்படி அவர் துணை நின்றதுனால பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதனுடைய அடிப்படையில் வரும்போது கர்த்தர் யாருக்கு துணையாய் நிற்பார் என்பதை குறித்து பார்த்தோம். கர்த்தர் யாருக்கு துணையாய் நிற்பார்? 2 நாளாகமத்தில் 19:11 வாசிங்க. அது 14:11, இது 19:11. அவ்வளவுதான். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் குமாரனாய் எல்லா நியாயத்திலும் நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடம் மனதாயிருந்து காரியங்களை நடப்பியுங்கள். இங்க சில வேலைகளை செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்பதான் யார் யார் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறான். பட்டியல் போட்டு லேவியரும் கூட இருக்கிறார்கள். இந்த லேவியர்கள் என்றால் யார் என்று சொன்ன, ஆசரிப்பு கூடாரத்தில் பனிமுட்டுகளை தூக்கக்கூடியவர்கள். பனிமுட்டி என்றால் என்ன? அங்கு வேலை செய்யக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், குறிப்பாய் இந்த ஆசரிப்பு கூடாரம் பெட்டியை தூக்குவதற்கு 2 பக்கத்தில் 2 கொம்புகளை தூக்கி, இன்னைக்கு தெருவில் பார்த்தோம்னா அந்த பல்லக்குன்னு ஒன்று தூக்கிட்டு வருவாங்க. ஆள்கள் நின்று அதற்கு மேலே ஒரு சிலையை வைத்து அதற்கு மேல் அதுக்கு கீழாய் 2 ஆட்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் தோளிலே தூக்கி கொண்டு வருவார்கள். இது 2 பக்கமும் 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ அவ்வளோ வசதிக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அதுபோல முன்னும் பின்னும் ஆட்கள் தோளில் தூக்கி கொண்டு வருவார்கள். இவைகளையும் அந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்குரியதான டெண்டு, அதாவது தார்பாய்னு வைத்துக் கொள்ளலாமே, அந்த தார்பாய்களும் அதை இழுத்து கட்டக்கூடியதான கயிறு, இன்னைக்கு சாமினா போடுறாங்க இல்லையா, அந்த சாமினான்னு வைத்துக் கொள்ளுங்க. அதுக்கு என்னென்ன பொருள்கள் தேவை? கீழே கடப்பாறை அடிக்கிறதுலேருந்து கொம்புகள் நட்டுறது மற்ற எல்லாம், இவைகளை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதையெல்லாம் தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் இவர்கள். இது லேவியரை சார்ந்தது, வேற யாருக்கும் அந்த பதவி கொடுக்கப்படலை. ஆசாரிய ஊழியம் செய்வது வேறு, இந்த பனிமுட்டுகளை தூக்குற இந்த வேலை செய்வது வேறு. அப்போ இந்த லேவியர்கள் இந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இந்த லேவியர்ல இருந்து தான் ஆசாரியரை பிரித்தெடுக்கிறார் கர்த்தர், அது வேறு. இந்த லேவியர்களையும் அது ஒரு ஊழியமாகவே அங்கு இருந்தது. அவர்கள் தவிர வேறு யாரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. அவர்கள் தவிர யாரும் தூக்கிட்டு போகக்கூடாது. லேவியர் தான் தூக்க வேண்டும். 12 கோத்திரங்கள் இருந்தது, அதில் இந்த கோத்திரம் தான் தூக்க முடியும். அதனால சபையில் எந்த வேலைகளை செய்தாலும் அது கர்த்தருக்கென்று செய்யக்கூடிய காரியங்களை மறந்து போகக்கூடாது. அது பெருக்கிறதா இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், பொருள்களை மாற்றி வைக்கிறதா இருக்கட்டும். ஆம், சபைக்கென்று எந்த வேலைகளை நாம் செய்தாலும் அது அந்த லேவியர்கள் என்ற லிஸ்டுக்குள்ள உள்ள வருது. ஆனால் அவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. நீ திடமனதாய் இருந்து நடத்து. அதே சமயத்தில் எப்படி இருக்கணுமா? உத்தமனாய் இருக்க வேண்டும். அந்த உத்தமனுக்குத்தான் யார் துணையா? கர்த்தர் துணை. அப்போ உத்தமனாய் இருக்கும்போது அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை பார்த்தோம்.
பார்த்துட்டு ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். ஒரு மனிதன் உத்தமனாய் இருந்தான். அந்த மனிதனை குறித்து பார்த்தோம். அந்த மனிதன் யார்? நோவா. ஆதியாகம புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். ஆமாம், 6 தலைமாத்தி போட்டா 9. சில காரியங்களை வசனத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஈஸி இது. ஆமாம், அது அப்படியே தலைமாத்தி போட்டால் 6 தலைமாத்தி போட்டால் 9. ஓ, இந்த வசனம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு ஞாபகத்தில் வரும். அதை இப்போ வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா என்றால் தேற்றுவான் என்று அர்த்தம், அதாவது தைரியப்படுத்துவான் என்று அர்த்தம். இவனை பொதுவாய் உத்தமன் என்று அங்கு போடப்படலை, நீதிமான் என்று போடப்படலை. தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளாய் அவன் யாராயிருந்தானா? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அப்ப இவனுடைய காலத்தில் இருந்தவர்கள் எப்படி இருந்தாங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த டிப்பி அடிக்கிறது, காப்பி அடிக்கிறதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் இப்போ நான் சொல்ல கடந்து வரல. தன்னோடு இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள் என்பதை பார்த்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போகலாம். 5வது வசனத்தை வாசிப்போம். மனிதனுடைய அக்கிரமம். அக்கிரமம் என்றால் என்ன? கிரமத்திற்கு மிஞ்சினது எல்லாமே அக்கிரமம். கிரமம் என்றால் என்ன? ஒழுங்கு. எதில் ஒழுங்கு? எல்லாவற்றிலும் ஒழுங்கு. நேற்று அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு சகோதரி பேசுகிறத கேட்டேன். கொஞ்சம் குண்டா இருப்பாங்க அந்த அம்மா, வயசானவங்க. அவங்க எப்போவுமே அதை கொஞ்சம் பேசுவாங்க. ஒரு இந்து சகோதரி நினைக்கிறேன், நிறையா பொட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பேசும்போது இந்த பெண்களுடைய ஆடையை குறித்து பேசுகிறாங்க. வயதானவர்கள், கிறிஸ்தவ சகோதரி இல்லை. நான் நம்ம குரூப்பில் போட்டேன்னா வேற யாருக்கு அதை போட்டேன்னு குரூப்பில் போட்டிருந்தேன்ல. ஆமாம், சில காரியங்களை புரிந்து கொள்றதுக்காக போடுறேன். அங்கே போடுறாங்க, ஆண்களுடைய ஆடைகள் அவ்வளவு ஒன்றும் மாற்றம் கிடையாது, ஒரு சில மாற்றங்கள் தான் இருக்குது, ஒரு சில மாற்றங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பெண்களுடைய ஆடை தான் இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முதுகவே காட்டுறாங்க. வேற ஆளுடைய முதுகில் ஒன்றுமே இல்லை, துணியே கிடையாது. ஆமாம், இன்னைக்கு இப்படி போட்டு போகிறாங்க. செத்தவங்களுக்கு காலையும் கையும் தான் கயிறு கட்டுவாங்க. அதுக்கு பதில் இன்னைக்கு பொம்பளைங்க முதுகில் கயிறு கட்டிக்கிறாளுங்க. 3 கயிறு 4 கயிறுன்னு சொல்லி ஜாக்கெட்டை. ஏன்னா அதுவும் பிரிஞ்சு முன்னாடி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாதுங்கிறதுனால இழுத்து பின்னாடி கட்டிக்கிறாங்க போல இருக்கு. சரி, அவங்க அதை சொல்லலை, நான் சொல்கிறேன். இழுத்து கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி வீட்டில் புருஷனும் பெற்றோர்களும் எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவ்வளவு அசிங்கமா இன்னைக்கு ஆடை உடுத்துறாங்க பெண்கள். கேட்டால் இது தனி சுதந்திரம் என்று சொல்றாங்க. இது எப்படி சாத்தியப்படும்னு அந்த சகோதரி கேட்குறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பூ மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை வந்ததை வாசித்தேன். ஒரு வாலிப பெண் போறவ இந்த அளவுக்கு ட்ரெஸ் போட்டு இதுல இருந்து ஒரு கயர் தெரியுது, ஒரு கருப்பு கயர் உள்ள இருந்து வெளியில வருது. பின்னாடி முதுகு இன்னும் இறக்கி இருக்கு. இந்த 2 கயரும், ஒரு கருப்பு கயிறு உள்ள போகுது, ஒரு கயிறு பின்னாடி பிடிச்சிருக்குது. பூக்காரன் ஒருத்தன் கேட்டான் போல இருக்கு, ஏமா இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி ஆள்கள் கூடுற இடத்துக்கெல்லாம் வர்றேன்னு பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். போட்டிருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இது ஆடை உடுத்துவது எங்களுடைய உரிமை, நீ என்ன கேட்குற? நான் ஒரு அட்வொகேட், லா காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் உன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி
அங்கே இருக்கிற எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து சொல்கிறாங்க, இது பொது இடம், இது தனிப்பட்ட உரிமைன்னு சொன்னால் தனிப்பட்ட உரிமை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கிறணும், அது பெண்களுக்குரிய உரிமை தான், ஆனால் அற நிர்வாணத்தில் வர்றது பெண்களுக்குரிய உரிமை கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் வாதிடுறாங்க. அது என்ன ஆச்சு எப்படி ஆச்சுங்கிறது தெரியல. இன்னைக்கு அப்படி போய்கொண்டிருக்கிறது. பெண்கள் இந்த ஆடைகள் ஆண்களோ பெண்களோ இது தனிப்பட்ட உரிமைன்னு சொன்னதுனால அவர்கள் எந்த அளவுக்கு அலங்கோலமாய் தங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு தங்களுடைய ஆடைகளை அலங்கோலமாய் மாற்றிக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, சபைகளுக்குள்ளும் அதுதான். சபைக்குள்ளன்னு இங்க நான் குறிப்பிட்டு சொல்லலை, சபைகளுக்குள்ளும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்போ நாம் அக்கிரமம் இல்லாதபடி கிரமத்திற்குள்ளாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு தகுதியான வஸ்திரங்கள் உண்டு. அந்த தகுதியான வஸ்திரங்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். தகுதியான வஸ்திரங்களை அவங்கெல்லாம் அப்படி செய்யறாங்க, நான் செஞ்சாதான் தப்பா? நான் பின்னாடி வரேன். அவங்க செஞ்சாங்களா, நம்ம செய்யலாமா அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். அப்போ இந்த அக்கிரமம் என்றால் என்ன? கிரமத்திற்கு மிஞ்சினதெல்லாம் அக்கிரமம் வரும்போது என்ன நடக்கும்? நேற்று வீட்டு ஜபத்தில் இதையும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அந்த படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்கன்னா ஒரு பேப்பரில் எடுத்து எழுதியாவது வச்சுக்கிடுவாங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏசாயா 59:1-2 வாசிங்க. ஏசாயா 59:1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை, ஆமா அவருடைய கை நீட்டப்பட்டுதான் இருக்கு. நமக்கு விடுதலை கொடுக்கும்படி, நமக்கு சுகத்தை கொடுக்கும்படி, நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படி அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டுதான் இருக்கு. குறுகல கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே, அதுதான் 2வது வசனத்துல வருது, உங்கள் அக்கிரமங்களே. மறந்துடக்கூடாது. அவர் கை நீட்டப்பட்டுதான் இருக்கு, அவருடைய செவி திறந்துதான் இருக்கு. அப்ப ஏன் பதில் வரல, ஏன் விடுதலை வரல? உங்கள் அக்கிரமங்கள். அவர் கிறிஸ்தவம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை வைத்திருக்கிறார். அதை மீறி நாம் நடக்கும்போது அக்கிரமத்திற்குள்ளாய் கடந்து போகிறோம். நமக்கென்ற ஒரு ஒழுங்கு உண்டு. அந்த ஒழுங்கை மீறும் போது அது அக்கிரமத்திற்குள்ளாய் கடந்து போகிறது. அல்லது நாங்கள் சொல்லும்போது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பெரிய பிரிவினை உண்டாக்குகிறது. ஆனால் தான் அக்கிரமம் இல்லாதபடி கிரமத்திற்குள்ளாய் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரமம் எதிலெல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா 1 கொரிந்தியர் 14 கடைசி வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14. சகலமும் மறந்துடக்கூடாது. சகலமும்னா அர்த்தம் என்ன? எல்லாம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. சகலமும், சகலம்னா எல்லாம், அது எல்லாம் அடங்கியிருக்கு. சமீபத்தில் ஒரு நபரோட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ பேசும்போது ஒரு காரியத்தை குறித்து விசாரித்தேன். அப்போ அவர் சொல்லும்போது, ஆசிரியா எந்திரிக்கிறதே 9 மணி, எந்திரிக்கிறதே 9 மணி, வெளியில் வந்து வேலை செய்யணும் 10-10:30 மணிக்கு செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுங்கள வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. திரும்ப ரூமுக்குள்ளே போய் கதவை அடைச்சாங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் வெளியே வருவாங்க. மருமகளை குறித்து சொன்ன காரியம் இதெல்லாம், மருமகளை குறித்து சொன்ன காரியம். சரி, அவன் பையன் பேர சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதை ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்யா? ஆமாம்,
கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆமாம் சரியாக தான் இருந்தான், ஒரு குழந்தை வந்துருச்சுப்பா, அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான். அதில் தவறு இல்லை. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லும்போது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்ய வேண்டும். அப்படியே ஒரு நாளைக்கு வந்து சமைக்கணும்னு சொல்லி வந்துட்டாங்கன்னு சொன்னால் நிறையா ஞாபக மறதி வந்துடுது போல இருக்கு. 2 தடவை 3 தடவை உப்பு போட்டுடுறாங்க, 2 தடவை 3 தடவை மிளகாத்தூள் அள்ளி போட்டுடுறாங்க. ஆமாம், என்னைக்கோ ஒரு நாள் சமைக்கணும், நம்ம எடுத்து வாயில் வச்சா வைக்க முடியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட நான் ஆளை சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆளை சொல்லணும்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், அதனால வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அதுவும் அந்த ஒழுங்கு. இப்போ குழம்புனா இவ்வளவுதான் உப்பு போடணும்னு ஒழுங்கு இருக்குது. ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், நேற்று போயிருந்தேன், ஒரு வீட்டில் சுண்டல் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். திரும்ப அந்த வீட்டில் இருக்கிற வேற ஒருத்தர் கேட்டாங்க, என்ன நீ உப்பே போடலையா சுண்டலுக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க இல்லை, மேலே கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே வடித்து எடுத்துட்டேன், சுண்டலை உப்பே இல்லைன்னாங்க. எனக்கு வச்சாங்க, நான் சாப்பிட்டேன். நான் தான் எப்பவுமே சூடு சொரணம் இல்லாதவனாச்சே, எது இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டு வருவேன். அதை நேரம் சொல்கிறவன் கிடையாது. எப்படி இருக்குன்னு அது ஆரம்பத்திலிருந்து அந்த வந்த பழக்கங்கள் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, ஒரே வார்த்தை. அவ்வளோ என்கிட்ட எப்பவும் கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை நல்லா இருக்கு. ஏன்னு சொன்னால் எனக்குன்னு செஞ்சுட்டு வர்றீங்க, அதை வந்து மோசமாக செஞ்சு கொடுக்க மாட்டேங்க. எவ்வளவு பிரயாசப்படணுமோ அவ்வளோ பிரயாசப்பட்டு தான் செய்வீங்க. அதில் குறை சொல்வதே தவறு அல்ல. அதனால் என்னுடைய பழக்கம் அது. அதனால ஒரு ஒழுங்கு, சகலத்திலும் ஒரு ஒழுங்கு வேணும். சமைக்கிறோம்னா அதுல ஒரு ஒழுங்கு இருக்குது, பயணம் என்றால் அதில் ஒரு ஒழுங்கு இருக்குது, படிக்க வேண்டும் என்றால் அதுல ஒரு ஒழுங்கு இருக்குது, எழுத வேண்டும் என்றால் அதுல ஒரு ஒழுங்கு இருக்குது, சாப்பிட வேண்டும் என்றால் அதுல ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்முடைய ஆவிக்குரிய காரியம் என்றால் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, உலக காரியம் என்றால் அதில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு உட்பட்டதுதான். ஒழுங்கு இல்லை என்று சொன்னால் அது ஒன்றுக்குமே உதவாதாய் மாறி போய்விடும், எந்த காரியமானாலும் சரி. ஆனால்தான் இங்க சொல்லும்போது அந்த சகலமும் நல்லொழுக்கமாயும், ஒழுக்கமாயின்னு கூட போடல, நல்லொழுக்கமாயும், நல்ல ஒழுக்கமாயும், சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும். கிரமம்னா என்ன? அதேதான், அக்கிரமத்திற்கு மிஞ்சினதெல்லாம். ஆமா, அக்கிரமத்தின் வழியில வர்றதெல்லாமே கிரமம் இல்லையா? அந்த நல்ல முறையில் செய்யக்கூடியது என்று சொல்லி இதில் சொல்லி இருக்குது. இது பவுல அப்போஸ்தலன் சபைக்கு சொன்னது, நமக்கும் இது சொந்தம். அப்போ இங்க அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் வரும்போது என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுடைய அக்கிரமம். ஆமா, மனிதனுடைய ஏன் மனிதனுடைய அக்கிரமம்னு போடணுங்க? மனுஷன்தான் அக்கிரமம் செய்ய முடியும். அதுக்கு மேல அந்த 1-2 வசனங்களை வாசிங்களேன். மனுஷர் பெருக துவங்கி குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் என்று ஒரு கூட்டம் அங்கு இருந்தது. அதுதான் சொல்ல வரேன். தொடர்ந்து அப்படியே வாசிங்க. மனுஷகுமாரத்திகளும் அதிக அழகாய் இருப்பவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம்தானே, அவன் இருக்க போகிறது 120 வருஷம் என்று சொல்லி அங்கு சொன்னார். அதுக்கு அடுத்த வசனத்தில் 4வது வசனத்தில் வரும்போது, அந்நாட்களில் ராட்சதர் நம்ம கோலியாத்துடைய சம்பவத்தில் வாசிக்கிற, அவனோடு உடன் பிறந்தவர்கள் 5 பேர் இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க, இவனை சேர்த்து 5, எல்லாம் ராட்சதர்களாய் இருந்தார்கள். ராட்சதர் என்றால் என்ன?
ரொம்ப உயரமானவங்க. அவங்கெல்லாம் 10 அடி உயரம், ஏறத்தாழ 9 அடிக்கு மேலே இருந்திருக்கிறாங்க. மிகவும் உயரமானவர்கள், உடல் பருத்தவர்கள். அந்த ராட்சதர்கள் அன்றைக்கு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த 2 பேர் இருந்ததுனால தேவன் இங்க சொல்றாரு இந்த 5வது வசனத்துல, மனுஷனுடைய அக்கிரமம். ஏன் தேவபுத்திரருடைய காரியத்தையும் ராட்சதருடைய காரியத்தையும் அவர் அங்க குறிப்பிடல? இந்த மனிதனை தன்னுடைய கையினால் நேரடியாக தன்னுடைய சாயலிலே உருவாக்கினார். அதனால மனிதனை குறித்து மாத்திரம் அவர் சிந்தையுள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களை குறித்த ஒரு சிந்தை இல்லை. அவரால் அழைக்கப்பட்ட, அவரால் தெரிந்து கொண்ட, அவரால் வேறு பிரிக்கப்பட்ட, அவரால் நீதிமானாய் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிற உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அவர் கரிசனையாய் இருக்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களை குறித்து அவர் யோசிக்கல. உன்னையும் என்னையும் குறித்தவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஏன்? அவருடைய சாயல்லே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய கையின் சொந்த சிருஷ்டிப்பாய் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்று நான் சொல்றேனே. உதாரணத்துக்கு, இந்த இலவசமாய் கிடைக்கிற எந்த பொருளிலுமே ஒரு அந்த கவனம் இருக்காது. உதாரணத்துக்கு, இப்போ ஏதோ ஒரு பொருளை யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு வைங்க, இந்த பொருளும் வைங்களேன் கொடுக்குறாங்க, இது விலையேறப்பட்டதாக கூட இருக்கலாம். இதை எவ்வளோ நாள் வச்சு பாதுகாப்போம்? ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அதை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இது எங்கே கிடக்குன்னு தெரியாது, தேடுவோம். ஆனால் இது விலை குறைஞ்சதாக இருக்கலாம், இது நம்ம வாங்கி இருப்போம். இது என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வோம்? பாதுகாத்து பத்திரமா வச்சிருப்போம். இது காணும்னா எங்க போய் தேடணுமோ அங்கேயும் தேடி எடுத்து. ஏன் அப்படின்னு சொன்னா, இது நாம் விலை கொடுத்து வாங்கினது. இது யாரோ ஒருவர் இலவசமாய், இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொதுவாக இருக்கக்கூடியது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பொதுவாய் நாம் சாப்பிட்ற ஆகாரத்தில் இருந்து எல்லா காரியங்களிலும் நாம் விலை கொடுத்து வாங்கியிருப்போம் என்றால் அதை நாம் பயன்படுத்துகிற விதங்கள் வேறுவாயிருக்கும். எங்கோ இருந்து வரக்கூடியதென்றால் அதை பயன்படுத்த விதங்கள் வேறாய் நமக்கு இருக்கும். அதனால இது தேவனுடைய சொந்த கரத்தினால் உருவாக்கின சரீரம் மனிதன். ஆனால் அதை குறித்து அவர் மிகுந்த பாரமுடையவனாய் இருந்தார். என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய சரீரத்தின்படி அவர்களையும் அதே போல் உருவாக்கி வைத்திருக்கிறேன். என்னுடைய உருவ அமைப்பில் அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். இவர்களை குறித்து நான் கரிசனை கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் என்று அவருக்கு பாரம் இருந்தது. அதான் சொல்றாருங்க 5வது வசனத்தில் வரும்போதே, மனிதனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனிதனுடைய அக்கிரமம் அதிகமாகுச்சுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை. பூமி மனிதனுடைய அக்கிரமம் இருந்ததுன்னு சொன்னா கூட பரவாயில்லை. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? பெருகினது. பெருகிறதுனா என்ன? அதிகமாய்கொண்டே இருக்கிறது. அதிகமாய்கொண்டே. இந்த அரிசி சமைக்கிறவங்களுக்கு தெரியும், சில அரிசிகள் நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் அது அந்த ஒரே ஒரு 1/2 கிலோ போடுறீங்கன்னு வைங்க, ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ளேயே இருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கீழேயே இருக்கும். சில அரிசிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு மேலே வரைக்கும் வந்திருக்கும். அதே பாத்திரம்தான், பாத்திரத்தில் மாற்றம் கிடையாது. அது எதில் மாற்றம் இருக்குது? அரிசியில் மாற்றம் இருக்குது. ஒரு அரிசி போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்துடும். ஒரு அரிசி போட்டிங்கன்னா 10 மணி நேரம் கூட ஆகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஆகும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அரிசிகள் குறைவு. இந்த 5008ன்னு ஒரு அரிசி இருக்கு, எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்னு தெரியல. சில வேளை கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். 5008ன்னு ஒரு அரிசி இருந்துச்சு, அது இப்போ இல்லை.
அது மொச்சக்கொட்டை மாதிரி இருக்கும் அந்த அரிசி. அதை 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட வேகும். ஆமாம், அதுக்கு பேர் ஐயாரெட்டு. செடி ரொம்ப குறைவாக இருக்கும், உள்ளமாக இருக்கும். அரிசி நல்ல பெருசு பெருசாக இருக்கும். இல்லை, இப்படி அந்த தன்மைகள் உண்டு. சரி, நான் எதுக்குள்ளே வந்து அங்கே போயிட்டேன். அப்போ இங்கே வரும்போது மனிதனுடைய பெருகுவது, அதிகமாகிறது ஒரு அளவுல இல்லை. அப்போ மனிதனுடைய அக்கிரமம் எப்படி ஆகி போயிடுச்சா? பெருகி போச்சு. அப்போ ஒழுங்கில்லாத தன்மைகள், ஒழுங்கீனங்கள் அதிகமாகி போச்சு. ஒழுங்கீனங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒழுங்கீனங்கள் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன? மற்றவர்களை நாம் பார்ப்பது. சுருக்கமா சொல்லுங்க, மற்றவர்களை நாம் பார்ப்பது. நீ ஏன் காப்பி அடிக்க போற? அவங்கெல்லாம் காப்பி அடிக்கிறாங்க, நான் மட்டும் அடிக்கக்கூடாதா? இது சாதாரணமாய் வரக்கூடிய கேள்விகள். அவங்கெல்லாம் இதை பண்றாங்க, நான் மட்டும் பண்ணக்கூடாதா? அவங்கெல்லாம் பண்றாங்க, நான் பண்ணக்கூடாதா? நான் பண்ணா மட்டும்தான் தப்பா? அவங்கெல்லாம் பாரு, அவங்க நரகத்துக்கு போக போறாங்க, நீயும் நரகத்துக்கு போக போறியா? இல்லையா? அவங்க பெரிய ஒரு பிரச்சனையை சம்பாதித்துக் கொள்ள போறாங்க, நீ பிரச்சனை சம்பாதித்துக் கொள்ள போறியா? மற்றவர்களை நாம் எப்பொழுதும் என்ன செய்யக்கூடாது? கம்பேர் பண்ணக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவத்தில் அந்த கம்பேர் பண்ற காரியம் நமக்கு இருக்குதா? அவங்க எந்த அளவுக்கு ஊழியம் செய்யறாங்க பாரு, நான் அப்படி செய்யணுமே. அவங்க எவ்வளவு ஜெபம் பண்றாங்க, நான் ஜெபம் பண்ணுமே. அவங்க எவ்வளவு வேத வாசிக்கிறாங்க, நான் செய்யணுமே. அவங்க எவ்வளவு ஒழுங்கா ஆடை போட்டிருக்காங்க, அப்படி நான் போடணுமே. இதெல்லாம் நமக்கு இருக்குதா? அது அவங்க பண்றாங்க, அதுக்காக நான் பண்ண முடியுமா? இது மனிதனுடைய சுபாவம். இன்னைக்கு நிறைய அந்த சபைகளுக்குள்ளாய் விசுவாச பிள்ளைகளுக்கும் இது உருவாகி கொண்டிருக்கிறது. ஆமா, அது மாற வேண்டும். நல்ல காரியங்களிலே நம்முடைய ஒழுக்கங்கள் வளர வேண்டும். நல்ல காரியங்களிலே நம்முடைய ஒழுக்கங்கள் பெருக வேண்டும். அதான் நல்லொழுக்கம் என்று பார்ப்போம். சகலத்திலும் நல்லொழுக்கம். அப்ப இங்க பெருகினது, அக்கிரமம் பெருகினது. அப்ப கிரமம் நமக்கு பெருக வேண்டும். கிரமம் நமக்கு, கிரமம் என்றால் ஒழுங்கு. அந்த ஒழுங்கு நமக்கு என்ன செய்ய வேண்டுமா? பெருக வேண்டும், அதிகமாக வேண்டும். இதை நினைச்சுதான் அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு, ரொம்ப துக்கப்படுறாரு. ரொம்ப தேவனானவர் ரொம்ப துக்கப்படுறாரு. தொடர்ந்து நம்ம அதை வாசிப்போமே. பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். அதான் சொன்னேன், மனவேதனைப்பட்டார். இவனை ஏன் நான் உருவாக்கினேன்? இவனை உருவாக்காமலே இருந்திருக்கலாமே. இவளை ஏன் நான் உருவாக்கினேன்? இவளை சிருஷ்டிக்காம இருந்திருக்கலாமே என்று சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டார். அநேக நேரம் பெற்றவங்க சொல்லுவாங்க, இவளை பெற்றதுக்கு நான் பெற்றுக்கிறாம இருந்திருக்கலாம், இவனை பெற்றதுக்கு நான் பெற்றுக்கிறாம இருந்திருக்கலாம், இப்படி சொல்லுவாங்க. நேற்று அந்த ஜபத்துக்கு போயிருக்கும்போது ஒரு இடத்துல கேட்டேன், முடிச்சு வெளியில வரும்போது கேட்டேன். அது ஒரு மரக்கடை. எத்தனை பிள்ளைங்க அவங்க? ஒரே பையன் தான், 6வது படிக்கிறான். பையன் நின்றுகிட்டு இருந்தேன், 6வது படிக்கிறான்னா. நான் சொன்னேன், இன்னும் 1-2 பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்க, நல்லது. ஒரு பிள்ளைகளை வைத்திருக்கிறதுனால அதனுடைய பாதிப்பு என்னன்னு வளரும்போது தான் தெரியுது. இப்போ தெரியறதில்ல உங்களுக்கு. அது வளரும்போது தான் பெற்றோருக்கு அதனுடைய பாதிப்புகள் என்னங்கிறது தெரிய வருது. அதனால் இன்னும் 1-2 நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் நல்லா இருக்கும். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்றால் அது சமாதானமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். சரியான்னு சொல்லிக்கிட்டாங்க. சரி, அவங்க சூழ்நிலை, அதை நான் சொல்ல வரல. நம்ம எதையும் போர்ஸ் பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு தெரிஞ்ச ஆலோசனையே சொல்லிட்டு நான் வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ இங்க சொல்றாரு, இந்த மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தருடைய மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபம்னா என்ன? மனவேதனை. வெறும் வேதனை, மனசுல வர்ற வேதனை. இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு மனவேதனை வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம என்ன செய்ய முடியல?
வெளியில வர முடியல, ரொம்ப கடினம். ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு, குறிப்பிட்ட நேரங்களுக்கு, குறிப்பிட்ட மணித்துளிகளுக்கு நம்மால் அந்த காரியத்திலிருந்து என்ன செய்ய முடியல, வெளியில வர முடியல. சரீர வேதனைகள்னா எப்படி வேணாலும் நம்ம ஜமாளிச்சுக்கிறோம், எப்படி வேணாலும் நம்ம அதை காத்துக்கிறோம், எப்படி வேணாலும் பரிகாரம் பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த மன வேதனை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளால் அதிலிருந்து வெளியில வருவது மிகவும் கடினமாய் இருக்கிறது. தேவனுக்கு மன வேதனை வந்தது. எதனால மனவேதனை வந்துச்சு? மனுஷனுடைய அக்கிரமம். அக்கிரமம் செய்வதற்காக மனிதனை தேவன் படைக்கவில்லை, தன்னோடு இணைந்து இருக்கும்படியாகத்தான் படைத்தார். நம்முடைய ஆதி தாய் அவள் செய்த தவறின் நிமித்தம் ஆதாமும் வீழ்த்தப்பட்டான். அதற்கு பின்பு அவர்களுக்குள்ளாய் பாவம் நுழைந்தது, மீறுதல் நுழைந்தது, அக்கிரமம் வந்தது. எல்லாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வருது. உள்ள மீறுதல் வந்தது, பாவம் வந்தது, கீழ்ப்படியாமல் வந்தது, அதுக்கப்புறம் அக்கிரமம் வந்தது. இந்த அக்கிரமம் தேவனுக்கு மிகவும் வேதனையை கொண்டு வருது. நான் ஒழுங்காய் இருப்பார்கள் என்று சொல்லியும் ஒழுங்காய் இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிதானே உருவாக்கினேன், இப்படி எனக்கு மனநோவை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றதான எண்ணங்கள். அதே தான் இன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இவனை பெற்றதுக்கு எங்கேயாவது தவுட்டில் சந்தையில் கிடக்கிற ஒருத்தன் தூக்கிட்டு கூட வந்து வளர்த்துருக்கலாம், நான் சொல்றதாவது கேட்டுக்கிட்டு கிடப்பான். இந்த சனியை நான் சொல்றதே கேட்க மாட்டேன். இது சாதாரணமாக வீடுகளில் பேசக்கூடிய காரியங்கள். இன்னும் சில வீடுகளில் அட்வான்ஸா உன்னை நான் பெற்று போட சொன்னா யாரு கேட்கறது? யார் கேட்கறது? யாருமா கேட்கறது? பிள்ளைங்க கேட்கறது. இப்படின்னா நான் கேட்குறேங்க தலையாட்டுறிய. உன்னை யார் பெற்று போட சொன்னது? பெற்று போட்டீங்கள, கஞ்சி ஊத்து, சோறு போடு, துணி வாங்குறது காசு கொடு, எனக்கு தேவையானது செய். நீ தானே பெத்த, நீ என்ன பெத்த? இது இன்னைக்கு அப்பவே மூக்கப்படி சாகடிச்சிருக்கணும். இந்த வார்த்தை வந்திருக்காது. தகப்பனாச்சே தாயாச்சே எப்படி மூக்க பிடிச்சி சாகடிக்க முடியும்? ஆமா, இன்றைக்கு நடைமுறையில் மாறிடுச்சு. மதுரைக்கு பக்கத்தில் உசிலம்பட்டின்னு ஒரு ஏரியா இருக்கு. மிகவும் ஒரு மோசமான ஒரு பகுதி. அது உசிலம்பட்டிங்கிற இடம் மிகவும் மோசமான ஒரு பகுதி. பெண் பிள்ளைகள் பிறப்பார்கள் என்றால் கள்ளிப்பாலை கொடுத்து சாகடிக்கக்கூடிய ஒரு ஊர் அது. இன்றைக்கு நடைமுறையில் அது இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. மறைமுகமாக நடக்குதாங்கிறது தெரியாது. ஆமா, இழைத்தின்படியே அங்கே இருக்கிற அந்த சுற்றி மலங்காடுக கள்ளி எடுத்து அதை எடுத்து அந்த குழந்தையா இருக்கும்போது பெண் பிள்ளைனா ஊற்றிடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே ஆண் பிள்ளைனா ஒரு கல் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த கல் 1 கிலோ 2 கிலோ கல்லுன்னு வைங்களேன், ஒரு அளவு. பச்சை குழந்தை பிறந்த அன்னைக்கு அந்த குழந்தைக்கு, அன்னைக்கெல்லாம் ஆஸ்பத்திரி கிடையாது, வீட்டில் தானே எல்லாமே. அந்த குழந்தை 1 நாள் 2 நாள் குழந்தைக்கு இந்த கல்லை தூக்கி நெஞ்சில வச்சிருவாங்க. அந்த குழந்தை மூச்சு விடாம திணறி ஒரு குறிப்பிட்ட நேரம், அவங்க ஒரு நேரத்தை வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாமே, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் இது அந்த கல்லினுடைய வெயிட்டை தாங்கி அது மூச்சு விட்டு அது தைரியமாக இருந்துச்சுன்னா அந்த கல்லை தூக்கி போட்டு குழந்தைய தூக்கி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம், கொஞ்சுவாங்களாம். அது மூச்சு அடைச்சி செத்து போச்சுன்னா போட்டோம், இந்த கல்லை கூட தாங்க முடியலையே, இந்த குழந்தை இருந்த என்ன பிரயோஜனம், உலகத்தில் என்ன சாதிக்க போது போட்டும் வாங்கலாம். அப்படிப்பட்ட இடம் அது. மோசமா இப்போ 90% மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். 90 75 தெரியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஏரியா. இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள். அதே போல பக்கத்து வீட்டில் அப்படி பார்த்துட்டு வரும்போது அந்த ஆடு கோழி அங்கே இருக்காங்க, பார்த்துட்டு உள்ள வந்தா ஒரே ஊருக்குள்ள இருக்கிறவங்க தான், ஏன் ஆத்தா என்ன தேடுற, ஏன் பேமான, ஏன் ஆட்டை அங்கே தான் கட்டி வச்சிருந்தேன் காணும், எவ்வளோ நேரம் காணும், ஏன் ஒரு 1 மணி நேரம் ஆச்சு காணுமில்ல,
ஏன் ஆட்டக்கோழிங்க, ஐயோ நீ சொல்லும் போதே எனக்கு குடலும் கொலையும் வேகுது ஆத்தாமான. நீ சொல்லும் போதே எனக்கு குடலும் கொலையும் வேகுது ஆத்தாமான. இவன் தான் முடிச்சுட்டு போய் அதை அறுத்து உள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பான், போட்டு வேக வச்சுக்கிட்டு இருப்பான். அவ்வளவு திருட்டுலையும் ஒரு இடம். இன்றைக்கு ஓரளவுக்கு எல்லாம் படித்து மேலான நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு மாற்றங்கள் எல்லாமே உருவாகிடுச்சு. ஏன் இதெல்லாம் நான் சுற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னா, தேவன் மனிதனை உருவாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். அக்கிரமத்தை செய்யறதுக்காக மனுஷன் உருவாக்கல. ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நம்மை வேறு பிரித்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை அழைத்து ஒரு பரிசுத்தவானாய் மாற்றி கொண்டு வந்து சபையிலே உட்கார வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக? நாம் ஒரு ஒழுக்கத்தின்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். மறந்துடக்கூடாது. விசுவாசிகள் என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பேர் தான் பரிசுத்தவான். அப்ப நாமெல்லாம் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு பரிசுத்தவானாய் இருக்கிறோம். அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடக்கிறோமாங்கிறதான் கேள்வி. அதற்கு தகுந்தாற் போல நாம் என்ன செய்யறோமா, நடக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அப்படி நடக்கும் போதுதான் நமக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. அப்போ இந்த நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அந்த அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் அந்த ஜனங்கள் மத்தியில தான் இவன் யாராய் இருந்தானா? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவனுக்குத்தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல, அதுக்காகத்தான் நோவாவுக்கோ அப்படின்னு ஒரு இழுப்பு இழுக்கிறாருங்க. மற்றவங்கள்லாம் அந்த அக்கிரமத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. அவன் ஒருவன் மாத்திரம் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவனுக்கு கர்த்தர் துணையாகவே இருந்தார். அவனுக்கு கர்த்தர் நல்லவனாகவே இருந்தார். அவனுக்கு எல்லா விதத்திலும் தூக்கி சுமக்கக்கூடியவராகவே இருந்தார். அதை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அப்போ கர்த்தர் யாருக்கு துணையாய் இருக்கிறார்? உத்தமனுக்கு. நோவாவுக்கு துணையாய் இருந்ததற்கு காரணம் என்ன? அவன் உத்தமனாய் இருந்தான். எந்த சூழ்நிலையில உத்தமனாய் இருந்தான்? அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாம் அக்கிரமத்திலே மூழ்கி போய் இருக்கும் போது, அக்கிரமம் செய்துகிட்டு இருக்கும் போது கூட இல்லை, அக்கிரமத்தில் மூழ்கி போனதுனால்தான் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டுச்சு. அக்கிரமத்தில் மூழ்கி போயிருந்த சூழ்நிலையில இவன் மாத்திரம் தன்னை காத்து கொண்டான். தெய்வ பயம் அவனுக்குள்ளாய் இருந்தது. தன்னை காத்து கொண்டான், தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டான். உத்தமனும் நீதிமானுமாய் மாற்றப்பட்டான். அவனுக்கு கர்த்தருடைய துணை எப்பொழுதும் இருந்தது. அல்லேலூயா. அதே போல நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். நாமெல்லாம் நீதிமான்கள் என்று மாற்றப்பட்டவர்கள், நாமெல்லாம் பரிசுத்தவான்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு அவர் துணையாய் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அக்கிரமத்தை விட வேண்டும். நாங்க எதுக்கு அக்கிரமித்தோம்? நாங்க என்ன அக்கிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு அக்கிரமம் என்றால் ஒழுக்கத்துக்கு மீறினது எல்லாமே அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா கிடையாது. அப்போ அந்த அக்கிரமத்திலிருந்து வெளியிலே எப்பொழுது வருகிறோமோ அப்பொழுது அவர் எப்பொழுது நமக்கு துணையாய் நிற்கக்கூடியவர். அப்படியே கண்களை மூடுவோம். கத்தர் இந்த நாளில் கேட்ட இந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்தம் பார்த்துருக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கு
அக்கிரமக்காரர் மத்தியில இவன் மட்டும் நல்லொழுக்கமுடையவனாயிருந்தான். அக்கிரமக்காரர் மத்தியில இவன் மாத்திரம் கிரமம் உள்ளவனாயிருந்தான். அதனால கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்றார், அவனை ஆசீர்வதித்தார். நம்மையும் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார், நமக்கு துணையாய் வரும்படி விரும்புகிறார். நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் நம்ம மாற்றிவிட்டு கிரமத்திற்குள்ளாய் கடந்து வருவோம், உயிர்மீச்சுள்ள ஒரு சபையாய் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்ம பொறுப்படுத்திக் கொள்வார். காணிக்கை பாடல் உயிர்மீட்சியை குறித்து தான் பார்த்தோம். சங்கீதத்தில் இந்த பகுதி வரும் என்று தம்பி இமானுக்கு தெரியாது. காணிக்கை பாடல் அவன் இந்த பாட்டை பாடப்போகிறான்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் அங்கே இதை ஒருமனப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு உயிர்மீட்சியை குறித்து தான் மரித்தவர்கள், நித்திரை அடைந்தவர்கள் என்று சொல்லி அந்த பாடலே பார்த்தோம். சங்கீதத்தில் அந்த உயிர்மீட்சியை குறித்து தான் பார்த்தோம். ஆவிக்குரிய காரியத்தில் எதில் சத்து கிடக்கிற? உலக காரியம் நமக்கு தேவை, ஆனால் உலக காரியம்தான் வாழ்க்கை அல்ல. பொருளாதாரம் நமக்கு தேவை, அந்த பொருளாதாரம் தான் வாழ்க்கை அல்ல. அதை காட்டிலும் மேலான வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி போக போக உலக காரியங்களும் தொடர்ந்து பொருளாதார காரியமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். உலக காரியத்தை நோக்கி ஓடுவோம் என்றால் அது வரும் நமக்கு. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை நாம் இழந்து போனவர்களாய் இருப்போம். இயேசுவானுடைய வருகையின் நாளில் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போம். நாம் வேலையும் தொழிலையும் நோக்கி ஓடிக்கொண்டிருந்த காரியங்கள் நமக்கு கை கொடுக்காது. ஆவிக்குரிய காரியத்தை நோக்கி நாம் பயணம் செய்யும் போது உலக ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது. அப்படி வருகையிலே அவர் நம்மை கரம் பிடித்து தூக்கிக் கொள்ளுகிறார், அந்த ஒழுங்குக்குள்ளாய் நம்மை கொண்டு போகிறார். அதனால நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீதிமான் என்று மாற்றப்பட்டவர்கள் நல்லொழுக்கத்திற்குள்ளாய் கடந்து போவோம். சகலமும் நல்லொழுக்கம் என்று சொன்னது போல சகலமும் நல்லொழுக்கத்திற்குள்ளாய் கடந்து போவோம். நிச்சயமாக அதற்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேத வசனங்களை பிசாசானவன் உள்ளத்திலிருந்து எடுத்து போடாதபடி கர்த்தர் தொடர்ந்து பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டார். நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தலும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட வர தடைப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய வேலைகள், தொழில்கள், படிப்போடு கூட பயணங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரம்.